வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இனி மார்க்கெட்டில் என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபாரெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் தினம் அதை தொடர்ந்து வர்ற இந்த விடுமுறை தினங்கள்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து இருக்கும். அந்த ஆஸ்க்கு பிட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வால்யூம் வந்து திடீர்னு ஸ்பைக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த விடுமுறை தினங்களை வந்து நிறைய சந்தோஷமாக வந்து அனுபவிங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டை கவனிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆனால் ட்ரேட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுப்பேன், எனக்கு தெரியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோமா? ஸோ ட்ரேடிங்கில் வந்து நான் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்கிறது உண்டு. ஒன்று ட்ரெண்ட் ஆகும், இல்லைன்னா மேலே ட்ரெண்ட் ஆகும். இது ஒரு முறை. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல இப்படி வந்து போயிட்டு இருக்கும், கன்சால்டேஷன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து ஏதோ ஒன்று தான் வந்து தொடர்ச்சியாக நடக்கும். இந்த இந்த மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்க்கும்போது வந்து எப்படி எதிர்பார்ப்பீங்கன்னா, இதே ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போகணும், இதே லோலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். அப்போ என்ன நம்ம பண்ணுவோம், இப்படி வந்து நம்ம மேலேயும் கீழேயும் ஒரே ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட்டை வந்து போயிட்டே இருக்குன்னு பேசலாம். ஆனால் இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கு, இந்த லோவுக்கு கொஞ்சம் மேலே இருந்து மேலே போயிடுச்சு. அப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ இது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். அப்படியே காப்பி பண்ணி மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பேரலல் சேனல் பேட்டர்ன்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு ரேஞ்சு மார்க்கெட் தான், ஆனால் ரொம்ப பொறுமையாக வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தும் ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகும்போது நல்லாவே ஒரு மூவ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் கட்டாயமாக. இது வந்து இந்த பேரலல் சேனல் வந்து இவ்வளோ பெரிய ரேஞ்சில் தான் வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. அங்கங்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வெட்ஜுன்னு சொல்லுவோம். இந்த வெட்ஜிலேருந்து அடுத்து ஹை பண்ணவே இல்லை, அடுத்து ஹை பண்ணல, அடுத்து ஹை பண்ணல, அடுத்து ரொம்ப தூரம் கீழே வந்துருச்சு. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா 50% ரைஸை எதிர்பார்க்கலான்னு நம்ம எப்போவுமே வந்து பேசுவோம். அதே தான் நடந்துருது. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் 50% ரைஸ் ஆகிட்டு திரும்ப வந்து விழுந்துரு. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து திரும்ப எல்லா பதிவுலையுமே வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்கும் அது வந்து நல்லாவே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஒன்லி வந்து ஃபாலில் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரேஸ்லேயும் அந்த மாதிரி மேலே வரைக்கும் போச்சு, கீழே வந்தது. இது கிட்டத்தட்ட 50% வந்திருக்குதும், வந்துட்டு தான் மறுபடியும் வந்து மேலே போச்சு ப்ரைஸ். ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து புரிஞ்சுக்கலாம். ரொம்ப பொறுமையாக வந்து டேக் யுவர் ஓன் டைம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் புரிஞ்சிடலாம், சில பேர்த்துக்கு 1 வருஷம் காலம் கூட ஆகலாம். சில பேர் ரொம்பவே புதுசாக இருப்பீங்க, சில பேர் ஏற்கனவே 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால் 6 மாதம் நான் டைம் சொல்கிறேன் அப்படின்னா 6 மாதத்தில் கண்டிப்பாக கற்றுக்கலாம் அப்படின்லாம் இல்லைங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியும் கற்றுக்கலாம், 6 மாதம் கழித்து கூட புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக கற்றுக்கலாம், அவசரப்படாதீங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேரலல் சேனல் பேட்டர்னில் போகுது அப்படின்னாலே இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரணும், இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரணும், இப்படியே தான் நடக்கணும். பேரலல் சேனல் பேட்டர்னா இப்படி தான். இப்படி நடக்கும்போது நான் இங்கே வரும்போதெல்லாம் பை பண்ணி இந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணிடுவேன், இங்கே வரும்போது நான் செல் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை நான் என்ஜாய் பண்ணிடுவேன். அப்படி நடக்காதுங்க மார்க்கெட்டு. மேலே இது வரைக்கும் வந்திருக்குது, இந்த புள்ளி வரைக்கும் வந்துட்டு டக்குன்னு வந்து கீழே வந்துச்சு ப்ரைஸ். ஸோ இந்த லெவலுக்கு வர முடியாமல் அதுக்கு முன்னாடி இருந்தே மேலே போகிற மாதிரி காமிச்சு திரும்ப ரிவர்சல் வந்துட்டு தான் மேலே போயிருக்குது ப்ரைஸ். கீழே வர்ற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வர பார்த்துருக்குது. அப்போ கூட இன்னும் இந்த பேரல் சேனல் பாட்டம் வரைக்கும் கூட வரலைங்க, வராமலே போகுது. அதனால் எப்போவுமே ஒரு பேரல் சேனல் பேட்டர்ன் போட்டுட்டோம், இந்த இடம் வந்தோடனே நான் செல் பண்ணிடுவேன், ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நான் வந்து புக் பண்ணிடுவேன், அப்படி இல்லைங்க. பேட்டர்ன் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் கவனிக்க வேண்டியது பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா, செல்லர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா,
என்ன மாரி மார்க்கெட் வந்து படிக்கட்டில ஏறி போகுதா, படிக்கட்டில இறங்கி வருதா, இல்ல ஒரே இடத்துல கன்சாலிடேட் பண்ணுதா, வால்யூம் இருக்குதா, இது எல்லாத்தையும் நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும் ட்ரேட் பண்ணும்போது சொல்றேன். ஸோ லக்கிலி இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியுது. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி. ரொம்ப லைட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் டார்க் பண்றேன். ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து தெரியுது. அது ஏன் தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் பார்த்தீங்களா? இந்த எப்பவுமே நான் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு பிரைஸ் வந்து மேலே போயிருக்குது. கண்டுக்காதீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திரும்பவும் வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டு. அப்படியே நீங்க மேலே பார்க்கணும். மேலே என்ன பண்ணியிருக்குது? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகல. அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலேயே போயிருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஹை வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருது. அப்போ இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் மேலே. அப்போ அடுத்த தடவை இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா, ப்ரைஸு நிச்சயமா இந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்கிருந்து ஒரு வேளை இப்படி கீழ வரும்போது இங்கே கூட வரலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் போகும்போது என்ன ஆகும்? இப்படி வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்றோம்? ஏன்னா ப்ரீவியஸா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு, ரிஜெக்ட் ஆயிருக்கு, ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதனால ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஒரு பெரிய மூவ் வருது, இந்த இடத்துக்கு வந்தோனே பெரிய மூவ் வருது அப்படின்னா, ஒரே கேண்டில்ல போகுதுன்னா இப்படியே போயிருவான். இந்த இடத்துலேருந்தே ரிஜெக்ட் ஆவான். இல்ல ரொம்ப பொறுமையா வந்து மேல போகுதுங்க அப்படின்னா, இந்த இடம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடம்னா உடனே வந்து மார்க் அதனால தான் எப்பவுமே நம்ம லெவல்ஸை பார்த்து பேசுறதில்ல. இந்த மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த மூவ்ஸையே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு 23ஆம் தேதி என்ன ஆயிருக்கு? ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. ரிவர்சல் ஆயிருது. மறுபடியும் ஒரு ஃபாலு, மறுபடியும் ரிவர்சலு, மறுபடியும் ஒரு ஃபால் நடக்கும்போது அந்த லோவை கட் பண்ண முடியாதனால மேலே வந்தது. மேலே வரும்போது எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா. நம்ம இந்த இடத்த வந்து கட் பண்ணா மேல போயிடும் அப்படின்னு வந்து பேசுறோம். இந்த இடம் வரைக்கும் வந்து எவ்வளோ நேரமா மணிக்கணக்கில நின்றுருக்கு. 1 மணி நேரம், 2, 3, 4, 5, 6, 7 மணி நேரம் நின்றுருக்கு இந்த இடத்துல. மெசேஜஸ்ல இப்ப தான் நான் படிச்சு பார்த்தேன். யாராச்சும் எதனா கேள்விகள் கேட்டிருக்கிறாங்களா அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்காக வெயிட் பண்ணும்போது வந்து மணிக்கணக்கில வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. நாள் கணக்கில வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்டர்மீடியேட் லெவல்லயே எப்படி ட்ரேட் எடுக்குதுன்னு சொல்லித்தாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ட்ரேட் எடுங்க. 2 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் இல்லை, 2 நாள் கூட ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ண கற்றுக்கங்க. மாதத்துக்கு 1 ட்ரேட் 2 ட்ரேட் எடுத்தால் கூட போதும். முதல்ல அந்த வெயிட்டிங் பண்ணுற அந்த மனநிலையை வந்து நிறைய வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பொறுமை அப்போ தான் வரும். அந்த பொறுமை வர வர தான் ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியும். வேகமாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் நிதானத்தை முதல்ல வந்து கடைபிடிங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அடுத்து நடக்கிறது என்ன அப்படின்னா இதுதான். சரி, 20 தேதிக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குது? இந்த இடத்துல ஒரு நல்ல இதுக்கு முன்னாடி இந்த இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன். ரொம்ப மூவ்மெண்ட்டே இல்லை பாருங்க. சுத்தமா மூவ் இல்ல. அதுக்கப்புறமா பையர்ஸ் உள்ள வந்து நேரா மேல கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? லோவ கட் பண்ண முடியல. லோவ கட் பண்ண முடியல. லோவ கட் பண்ண முடியல. ஒரே அடியா மேல போயிடுச்சு பிரைஸ். நல்லா மேல போனதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் மேல போயிட்டு பியரிஷா உள்ள வந்திருக்கிறாங்க. பியரிஷ்னஸ் அதாவது செல்லர்ஸ் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க உள்ள வந்த உடனே மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து புஷ் பண்ணி கொண்டுட்டு வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல எவ்வளோ தூரம் அவங்களால மேலே கொண்டுட்டு வந்துட முடியுது தெரியுதுங்களா? நல்லா பை பண்ணி மேலே வரையும் கொண்டுட்டு வந்துட முடிஞ்சிருக்குது. ஆனால் அதே பையர்ஸால் இந்த இடத்துல மார்க்கெட்டை இவ்வளோ தான் புஷ் பண்ண முடிஞ்சது. மேலே போகலை. பயம் எல்லாத்துக்கும். திரும்ப கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பை பண்ணவே இல்லை. ஒரு சிலர் பை பண்ணுறாங்க, இல்லைனா ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறாங்க. அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போச்சு. ஆனால் என்ன பண்ணுச்சு? அந்த ஹைக்கு போக முடியாமல் மறுபடியும் வந்து கீழே இந்த லோவுக்கு கீழே ஒரு லோ வந்து வச்சாச்சு. அப்போ இந்த லெவல்லையே அப்படியே வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்குது. அடுத்த தடவை கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்குது? ஒரு சின்ன புல் பேக் தான் இங்கே போயிருக்குது. போயிட்டு அடுத்த தடவை வரும்போது கீழே வர முடியல. ஏற்கனவே வந்து நல்லா கீழே வர முடியாமல் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சௌரியமாக இருக்கும். ஏற்கனவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலையே அவன் வந்து கட் பண்ணல. ஒரு விக்கு மட்டும் தான் வந்துட்டு தான் மேலே போயிருக்குது. அடுத்த தடவை மேலேருந்து வரும்போது கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த விக்கு லெவலை அவன் கட் பண்ணவே இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹையை கட் பண்ணிட்டான்.
கட் பண்ணும்போது கொஞ்சம் புல்லிஷாக போகிறாங்கிறத நீங்கள் அனுமானிக்கணும். கண்டிப்பாக அது தெரியணும். ஏன்னா நீங்கள் ஒருவேளை செல் ட்ரேட் எடுத்துகிட்டு வச்சு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த லோஸை கட் பண்ண முடியாமல் திணறுது ப்ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மூவ் எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். இந்த பாடி லெவல் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு. இதை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா மேலே போயிடுவோம். அது நீங்கள் அதனால தான் பேரலல் சேனல் பேட்டர்ன் வந்து ஒரு ஆதரவாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதையே நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா பேரலல் சேனல் பேட்டர்னு இங்கே வந்ததுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வரணும் அப்படின்லாம் இல்லவே இல்லைங்க. அப்போ இந்த படிக்கட்டு தான் முக்கியம் நம்மளுக்கு. அப்போ நல்ல வேகமாக வந்த மார்க்கெட்டு என்ன ஆச்சு, அந்த ப்ரீவியஸ் லெவல்லே தடுமாற ஆரம்பித்தான் பாருங்கள், டக்குன்னு கீழே வந்துட்டான். அப்போ இங்கே ஒரு லோ ஆகிடுச்சு, இங்கே ஒரு லோ ஆகிடுச்சு, அடுத்த லோ இங்கே வச்சுட்டான். மறுபடியும் வந்து மேலே புல் பேக் வரும்போது இவ்வளோ தான் வந்துருக்குது, அடுத்த லோ வந்து இங்கே வச்சுட்டான். அடுத்தடுத்து இந்த லோவை கட் பண்ண முடியாமல் மேலே போயிருக்குது ப்ரைஸு. ஆனால் இந்த ஹையை அந்த ஃபஸ்ட்டு டைம் இப்படி மேலேருந்து விழுந்துட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு கீழே போச்சு பார்த்தீங்களா, இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வால்யூமே இல்லை. அதுக்கப்புறம் லீவ் நாள் வேறு, அடுத்த நாள் கிறிஸ்மஸ்ஸு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வந்து ட்ரேட்ஸ் வந்து இப்படி தான் வந்து நடக்கும். எவ்வளோ வால்யூமே இல்லாமல் ட்ரேட் நடந்தால் கூட பர்ஃபெக்டாக அந்த சப்போர்ட்லேருந்து தான் மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குது. இந்த ரிஜெக்ஷன் வரைக்கும் போய் இந்த இடத்துல போய் நிற்கிறேன். இப்போது நீங்கள் சும்மா ஒரு விஷயத்தை பாருங்கள், இங்கிருந்து வந்து ப்ரைஸால் இவ்வளோ தூரம் வந்து நல்லா மேலே போக முடிஞ்சுது. ஆனால் இந்த ட்ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை போய் டச் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து கீழே வர்றான் வரல. ஆனால் இந்த இடத்துல போய் எப்படி நின்னா பார்த்தீங்களா, எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? 1 2 3 4 5வது மணி நேரம் ஓடிட்டு இருக்குது டைம். ஆனாலும் அவன் அந்த லெவலில் இருந்து கீழேயும் வரல, மேலேயும் போகலை, நின்றுட்டான் அந்த இடத்துலையே. ஸோ கீழே பிரேக் ஆகி வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பேட்டர்னில் கண்டிப்பாக வந்து லோயர் லோ பண்ணான்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு. பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ சொன்னது. இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா? 5 மினிட்ஸில் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் நம்மளால். இது வந்து 20ன்னு நினைக்கிறேங்க. ஆமாம். அப்போது உங்களுக்கு வந்து அன்றைக்கி 22 அன்றைக்கி மார்க்கெட்டை ஆரம்பித்த உடனே வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஆரம்பித்த உடனே இங்கேருந்து இந்த லெவல்ஸுங்க, இந்த லெவல்ஸ் வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணுறான் பார்த்தீங்களா, கீழே வரணும், கீழே வரல, மேலே போகும்போது எப்படி போயிருக்கிறான், ஒரு படிக்கட்டாக ஏறி தான் போயிருக்கிறான். இங்கே இருக்கிற இந்த எனர்ஜி இந்த இடத்துல இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட் என்ன, செல்லிங் இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். அப்போ நல்லா மேலே போகிற மாதிரி போச்சு. ஆனால் எந்த விதமான வால்யூமும் இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அதுதான் டக்குன்னு வால்யூம் வந்து ஸ்பைக்கை அடிக்க ஆரம்பித்தான். என்ன பண்ணியிருக்கான், நம்ம இந்த லெவலில் குறி வச்சு காத்திருக்கலாம். ஒரு பை கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் பை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பயிற்சியில் தெரியும். ஏன் அப்படின்னா அவன் மேலே ஹை வைக்க மாட்டான், இப்படியே வந்துட்டு இருக்கான். நீங்கள் இப்படி வந்து ட்ரெண்ட் வந்து போட்டிருந்துருப்பீங்க இந்நேரத்துக்கு, சரிங்களா? இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா பயிற்சி பண்ணும்போது தான் நடக்கும். பயிற்சியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு அடைஞ்சிங்க அப்படின்னா இந்த பை செல் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்க மாட்டீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கவே ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், நீங்கள் இந்த இடத்துல பை எடுக்கலாம், தப்பே இல்லை. இந்த இடத்துல எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எதிராக வந்து மார்க்கெட் போய் க்ளோஸ் வச்சுன்னா உடனே அந்த லாஸை வந்து ஏற்றுக்குங்க, அவ்வளோதான். திரும்ப மேலே போகும்போது இந்த லெவலை அவன் கட்டாயமாக கட் பண்ணணும். ஏன்னா மேலேருந்து கீழே வந்துட்டு இப்படி மேலே போயிருக்கிறான். ஃபஸ்ட்டு புல் பேக்கு கீழே வந்துட்டு மேலே வந்து போயிருக்குது. கட்டாயமாக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ரிஜெக்ட் ஆகி எவ்வளோ தூரம் வந்தான், இவ்வளோ தூரம் வந்துட்டான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் அவன் வந்து இந்த லோவை கட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா இப்படி வந்து மேலே போயிருக்குது, ஃபால் ஆகிருக்கு. நல்லா மேலே மறுபடியும் வந்து போயிருக்குது, ஃபால் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். மறுபடியும் நல்லா வந்து மேலே போயிட்டு இது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறான். தெரியுதா உங்களுக்கு? தொடர்ச்சியாக பண்ணுறான்.
அப்போ இங்கெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் நடக்க நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் லைன்ஸ் வந்து போட்டு அந்த ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் ஈஸியாக வந்து கவனிக்க முடியும். அப்போ லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான், இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணணும் அவன், அடுத்து லோ பண்ணிக்கிட்டே கீழே போகணும். இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்கணும். அடுத்து இன்றைக்கி டேஸ் லோ வரைக்கும் வந்திருக்கணும் ப்ரைஸு. என்ன பண்ணியிருக்குது ஆனால் வரல. இந்த லோக்கு வராமல் மேலே போய் இந்த ஹையை கட் பண்ணனாலே டேஞ்சர். அப்போ எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு மேலே போகிறான்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் செல்லில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சப்போஸ் நீங்கள் செல்லில் இருக்கிறீங்க, கீழே இப்படி வந்து ப்ரைஸ் இப்படி மேலே போகுது, இங்கே மேலே போகலை, அதனால் நான் செல் பண்ணேன், ஏதோ ஒரு ரீசன் செல் பண்ணிட்டீங்க, கீழே வந்தது, ஆஹா சூப்பர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. இப்படி மேலே போய்ட்டு கீழே வரும்போது ஓகே வெல் அண்ட் குட். இப்போ வந்து மறுபடியும் மேலே போய்ட்டு கீழே இப்படி வரணும். ஆனால் என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு, இந்த இடத்துலேருந்து இப்படி வந்துட்டு மேலே போயிடுச்சு, இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போயிடுச்சு, இது ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறான். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இங்கே செல்லை எடுத்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய ப்ராஃபிட்ஸே இதுக்குள்ளார நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல புக் பண்ணியே ஆகணும். ஆபத்து, உங்களுடைய பொசிஷனுக்கு ஆபத்து அப்படிங்கிறது ஈஸியாக வந்து இதன் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஹை பண்ணிட்டு இருக்குது, கட்டாயமாக இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அந்த லெவல்லேருந்தே மறுபடியும் வந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தாங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்டை நல்லா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து குயிக் மணி வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இந்த இடத்துல எப்படி வந்து எக்ஸஸாக கீழே வந்ததோ அதே மாதிரி இங்கேயும் எக்ஸஸாக கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். ஸோ இன்றைக்கி வந்து பேட்டர்ன் இப்படி தான் செட் ஆகுதுன்னா அப்படி தான் செட் ஆகும். அப்போ திரும்பவும் கூட மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கேன், லோ, இந்த லோவை கட் பண்ணவே இல்லை, இந்த ஹைக்கு மேலே போகவே இல்லை. அப்போ 1 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்த ட்ரெண்ட் லைன் நெருக்கமாக போயிட்டு அப்புறமா கீழே விழுறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்குது, நல்ல பையிங். ஆனால் ப்ரீவியஸ் லோ வரைக்குமே வந்துருச்சு, ரிஜெக்ஷனு வரக்கூடாது வந்துருச்சு. ஆனால் மறுபடியும் வந்து மேலே போகும்போது என்ன ஆயிருக்குது, ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் தான் மேலே போயிருக்கு. கீழே வரும்போது என்ன ஆயிருக்குது, வந்துட்டான், அந்த லெவலுக்கே வந்துட்டான். வந்துட்டு மேலே போயிட்டு இந்த லெவல்லேருந்தே கீழே வந்து கீழேயே வந்துட்டான். இது எதை குறிக்கிது, நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குது. இந்த ப்ரீவியஸ் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் சேனலுடைய டாப்பு கிட்ட போகும்போது ப்ரைஸ் வந்து வீக்னஸ் வந்து கிளியராக தெரியுது. சரி ஓகே, அடுத்து மேலே போனோன்னா என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான், கட் பண்ணலன்னா இந்த லெவலுக்கு வரும்போது கூட நம்ம செல் பண்ணலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோ வர்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அதான். ஆனால் இந்த மாதிரி வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ட்ரேட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஃபெயில்டு ஹை, இந்த ஹைக்கு வந்தோடனே ரிஜெக்ட் ஆகி கீழே போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இங்கே தான், அந்த ஸ்விங் ஹைலேருந்தே கீழே போயிட்டான். கீழே போகும்போது எப்படி போகிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணாமல் அவன் பாட்டு வந்து கீழே போய்கிட்டே இருப்பான். கண்டினியூஸாக கீழே போய்கிட்டே இருக்கும் ப்ரைஸு. இது இன்டர்மீடியட் லெவல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ எண்ட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அதனால தான் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை பண்ணும்போது தான் உங்களால் வந்து அதில் பர்ஃபெக்ஷன் வந்து கொண்டுட்டு வர முடியும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நான் இப்போவே இன்டர்மீடியட் லெவல் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் அதிக லாஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எத்தனை பேர் இந்த கோடு போட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கோடு கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ட்ரேடு வந்து இங்கே தான் இருக்குது, ஒரே ஒரு தடவை மட்டும் கீழே வந்துட்டு போகுது. ட்ரேடு வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரே ஒரு தடவை கீழே வந்துட்டு போகுது. ட்ரேடு வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரு தடவை கீழே வந்துட்டு மேலே போகுது. புரியுதுங்களா? உங்களோட ட்ரேடிங் எல்லாம் மேலே தான் நடந்துகிட்டு இருக்குது. ஹையர் ஹை பண்ணுறான், லோயர் லோ பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி
23rd அன்னைக்கு வந்து ட்ரேடு வந்து நடந்ததும்போது எப்படி நடந்ததுன்னா, ஒரு கேண்டில் மட்டும் தனியாக வெளியே வந்துட்டு போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் எதனா ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டில். அப்போ தொடர்ச்சியாக மேலே போயிட்டே இருப்பானா? மாட்டவே மாட்டான். கண்டிப்பாக பிரேக் பண்ணுவான். அப்போ பிரேக் பண்ணி எப்படி வந்தான்? அவன் பாட்டு கீழே லோயர் லோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணவே முடியல அவனால். தொடர்ச்சியாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே கூட உங்களால் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியல. கீழே போகும்போது கீழே போகல. ஸோ திஸ் இஸ் த சைன். மேலேருந்து விடும்போது வந்து இங்கேருந்தெல்லாம் ரிஜெக்ஷன் வந்து மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பில்லை. கொஞ்சமாக கீழே வரதான் செய்வான். வந்தான் ஒரு லெவலுக்கு வந்தோன்னா அந்த லெவலை தாண்ட முடியல. அப்போ இந்த லெவல்லே நின்றுச்சா ப்ரைஸு? ஸோ மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. கீழே இருந்து ஒரு வேளை புது லோ வைக்காமல் மேலே வந்தானா என்ன பண்ணணும்? நேராக மேலே போய் அடுத்த லெவல்ஸில் போயிட்டு ஹையர் ஹை பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை ஹையர் ஹை பண்ணலன்னு என்ன பண்ணுவான்? இன்னொரு லோ வைப்பான். மேலே போக முடியும். இப்போது நீங்கள் ரெண்டு பாதை இருக்குதுங்க. மேலேயும் போகலாம், கீழேயும் போகலான்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் மேலே போய் முட்டி மோதி பார்க்குறீங்க, போகவே முடியல. அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி கீழேனா போகலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் தப்பிக்க தான் பார்ப்பீங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு நல்ல கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா, அது ஏதோ ஒரு வழியில் போக தான் செய்யும். அது ட்ரெண்டை பேஸ் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கீழே தான் போயிட்டே இருக்குது அப்படின்னா, எதிராக திரும்பி மேலே போகணும் அப்படின்னா, மேலே போக முடியல அப்படின்னா கீழே போகிறது ஈஸி. டக்குன்னு கீழே வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இதெல்லாம் லாஜிக்கலான விஷயம். இது எல்லாமே எப்போ உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னா, பயிற்சி பண்ணும்போது தான் உங்களால் கற்றுக்க முடியும். அப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்து இந்த இடத்துல நின்று திரும்ப மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணணும். மேலே இருக்க லெவலை வந்து கட் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு புல் பேக்கு. அந்த லெவலுக்கு ப்ரீவியஸாக இருக்க லெவலையே பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்தது ப்ரைஸு. இன்னும் கூட கொஞ்சம் வந்து கீழே போச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுச்சு. க்ரீனாக வந்து க்ளோஸ் வச்சது. திரும்ப அடுத்த தடவை கூட நீங்கள் இதை வந்து பூமாலை அப்படின்ட்டு, இது பர்ஃபெக்ட் பூமாலை தான். பூமாலை அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்தீங்க ட்ரேடு அப்படின்னா ஒன்றும் தப்பே இல்லைங்க. நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு போய் தான் விழுந்தான். ஏன் இந்த லெவலை கட் பண்ணணும்னு சொல்கிறோம்? இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் போச்சு. கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த லெவல்லேருந்தே விழுந்துருச்சு. மறுபடியும் வந்து கீழே வந்துட்டான். இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வச்சுருக்கிறான். இன்னொரு லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது இந்த ஹையவே கட் பண்ணிச்சு ப்ரைஸ். சரிங்களா? தொடர்ச்சியாக இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மேலேருந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு புல் பேக் எப்போ இந்த லெவலை கட் பண்ணுறோன்னா அப்போ தான் போவான். அது வரைக்கும் மேலே போக மாட்டான். கீழே வந்து அடுத்த புல் பேக்கு இந்த லெவலை ஃபஸ்ட்டு கட் பண்ணோம். அப்போ தான் அதுக்கு அடுத்து தான் இந்த லெவலு. ஃபஸ்ட்டு இந்த லெவலையும் அவனால் கட் பண்ண முடியல. மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு தான் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த நாள் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோவை கட் பண்ணாமல் மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறான். ஒரு நாளும் மார்க்கெட்டை ஒரு மாதிரி ஓப்பன் ஆன உடனே வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கான். ஹையர் ஹை பண்ணலை. இந்த ஹையர் ஹை பண்ணலை அப்படின்னோடனே என்ன பண்ணிடுது ப்ரைஸு? பொறுமையாக கீழே வந்துட்டான். ஹையர் ஹை பண்ணலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான்? அந்த ஹையை வந்து கட் பண்ண முடியாமல் அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்துட்டான். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிச்சு ப்ரைஸ். எந்த லெவல்ஸை இப்போ இந்த இடத்துல வந்து கட் பண்ணலங்க. அடுத்த லெவலில் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த லெவலை வந்து கட் பண்ணல. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெவலாக கீழே வரையும் கொண்டுட்டு வந்தேன். கீழே வந்து புதுசாக வந்து லோ வைக்கல. புதுசாக வந்து இந்த இடத்துல வந்து லோ வைக்கல. லோ வைக்காமல் நல்லா மேலே வந்தது. ஒரு சின்ன ட்ரெண்டும் ஆச்சு ப்ரைஸு. இந்த இடத்துலையும் ட்ரெண்டு தான் ஆச்சு. ட்ரெண்ட் ஆகி தான் பிரேக் ஆகி தான் மேலே போக ட்ரை பண்ணான். இன்னொரு ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு தடவை வந்து லோ வச்சுட்டு மறுபடியும் மேலே போகும்போது இந்த மாதிரி மேலே போச்சு. மேலே போக ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரைஸு? தொடர்ச்சியாக மேலே போயிருக்கிறான். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே மேலே போயிட்டான். இந்த இடத்துல இப்போ வந்து 1 மணி நேரமாக 5 மணி நேரமாக வந்து இந்த இடத்துலையும் நின்றுட்டு இருக்குது ப்ரைஸ். 5 மணி நேரம் முடிய போகுது. தொடர்ச்சியாக இந்த இடத்துல நிற்கிது. நீங்கள் இந்த பேட்டர்னை போட்டிருந்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் நீங்கள் இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு வந்து பிடிச்சிருந்தீங்க முன்னாடியே அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக மேலேருந்து கீழே வந்தது. இந்த இடத்துலேருந்து ரிவர்சலாக ட்ரை பண்ணிச்சு. ரிவர்சல் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக இப்படியே போய் தான் ரிவர்சல் ஆச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போன ப்ரைஸு திரும்ப வந்து மேலேருந்து கீழே இப்படி வந்தது.
ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்தவுடனே மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான், இப்படி வந்து ஜிக்ஸாக்காக வந்து மறுபடியும் வந்து மேலேயே போயிட்டான். ஸோ இது வந்து இப்படி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரே கேண்டிலில் கூட மேலே போயிருந்துடலாம். ஏன்னா என்னை மார்க்கெட் ஓப்பன் ஆனால் உடனே இப்படி போய் நின்றுவாங்க. நின்றுட்டு அப்புறம் பொறுமையாக வந்து அப்படியே கீழே வருவான். இப்போ என்ன நடக்கணும், இப்போ இந்த லோவை கட் பண்ணணும். ஹை பண்ணலை, அடுத்த தடவை வரும்போது இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போத்துலேருந்து இப்படி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேளை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே கீழே வருவான் அப்படின்னு நீங்கள் நம்பி வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஒரு வேளை வரல, உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறான் அப்படின்னா உடனே வெளியில் வரவும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களுக்கு எதிராக போகுதா இல்லையான்னு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா இப்படி போச்சு, இப்படி வந்தது, இப்படி போயிருக்குது, அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் தெரியுது. பார்க்கவும் உங்களுக்கு வந்து அழகாக சூப்பராக வந்து நல்லா நம்ம வரைஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் உங்களுக்கு. அப்படியே 5 மினிட்ஸில் போயிட்டு அதை வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஜிக்ஸாக்காக நடந்துக்கிட்டே இருந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆச்சு, இப்படி ஆச்சு, நம்ம பேட்டர்னை இப்படி மேலே கீழேயும் போச்சு, பிரேக் ஆச்சு, பிரேக் ஆனோன்னா மேலே போயிடுச்சு. ட்ரெண்டாகி மேலே போய்கிட்டே இருந்தது, ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே போனால் ஒரு கட்டத்தில் ஹையர் ஐ பண்ண முடியாமல் கீழே வந்தது ப்ரைஸு. அப்படியே அந்த ட்ரெண்டு மாதிரி கீழே வந்துருச்சு. அப்போ லோ வச்சுக்கிட்டே வந்தான் கீழே. இந்த மாதிரி வந்து அடுத்து லோ வச்சான். லோ வைக்க முடியாமல் மேலே வந்தான் பாருங்கள், மேலேயே போயிட்டான். இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இருந்து வந்து மேலே போனவன் என்ன பண்ணான், நேராக ட்ரெண்ட் லைனில் போய் நின்றுட்டு இருக்குது ப்ரைஸ். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த லெவலை கட் பண்ணான்னா கீழே போவான். ட்ரேடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி லீவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் இதை வந்து பார்த்துட்டே இருக்கலாம், என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு. கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் கோல்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா சார்ட்லேயும் வந்து நீங்கள் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கோல்டுலேயும் பார்க்கலாம், அதே மாதிரி சில்வரில் கூட பார்க்கலாம். ஒரே இடம் வருவான், வந்தோன்னா மேலே போவான். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரை பண்ணுறது தான். நல்லா மேலேருந்து கீழே வந்துருக்குதா ப்ரைஸு, தொடர்ச்சியாக வந்து மேலேருந்து கீழே வந்திருப்பான். மேலே இதுதான் லெவலு, இந்த லெவல்லேருந்து அவன் பாட்டு வந்து கீழே அவன் பாட்டு வந்துக்கிட்டே இருந்தான் பார்த்தீங்களா. மேலே போகும்போது என்ன பண்ணிடுறான், இந்த லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இந்த இடத்துல லைட்டாக ட்ரெண்டு பண்ணான்னா இந்த ட்ரெண்டை வந்து லோ பண்ண முடியாமல் வரும்போது தான் கட் பண்ணுச்சு. கட் பண்ணால் சோர்ஸு கண்டிப்பாக போயிடும். அப்போ எதை கட் பண்ணணும்னா மேலேருந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு புல் பேக், அப்புறம் மேலேருந்து கீழே வந்து செகண்ட் புல் பேக். அப்போ இந்த லெவலை வந்து கட் பண்ணணுமா, எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு போய் விழுந்தான் பார்த்தீங்களா. விழுந்து ரிவர்சல் ஆகும்போது திரும்ப அதே இடத்துலேருந்து விழுந்தான் பார்த்தீங்களா. இதுக்கு தான் கட்ஸ் வேணும் செல் பண்ணுறது. ஒருவேளை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடமும் இதுதான். அப்போ அங்கேருந்து நேராக கீழே வந்தால் எக்ஸாக்ட் லெவல், அங்கேருந்து திரும்ப வந்து மறுபடியும் வந்து மேலே தான் போனான். இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறது கட்ஸ் கண்டிப்பாக வேணும். இதில் நீங்கள் செல் தான் பண்ணியிருக்கணும். செல் பண்ணிங்கன்னா என்னாச்சு, இவ்வளோ தூரம் தான் வந்தான், வந்துட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டான். இங்கெல்லாம் ஆரம்பிச்சோன்னா கடகடன்னு கீழே போயிட்டான். இங்கெல்லாம் ஆரம்பிச்சோன்னு டக்குன்னு ஒரே இடையே போயிட்டான். இங்கே ஆரம்பிச்சோன்னா இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான். அந்த ப்ரீவியஸ் லோவே கட் பண்ணல. இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ, இங்கே தான் ஆரம்பித்தான், அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ வந்து இங்கே இருக்குது, கட் பண்ணல. மறுபடியும் வரும்போது கூட கட் பண்ணல. அப்போ என்னாச்சு, நல்லா மேலே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கீனாக வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண உங்களுக்கு மார்க்கெட்டு ரொம்பவே நல்லா புரியுங்க. முதல்ல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹையர் ஹை லோயர் லோ இன்டர்மீடியேட் லெவல் ரொம்ப வெரி கன்ஃபியூஷனாக ரொம்ப 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 கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் பழகிட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து ட்ரேடிங் செட்டப் மட்டும் நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து யாருமே உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி யார் எது சொன்னாலும் வந்து அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் பாட்டு இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியா, ஒரு இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் லோவை கட் பண்ணிட மாட்டான். ஒன்ஸ் லோவை கட் பண்ணான்னா அவன் பாடு வந்து கீழே போய்கிட்டே இருப்பான். ப்ரீவியஸ் ஹையே கட் பண்ண மாட்டான். மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செகண்ட் அட்டம்ப்ட் இது, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இந்த இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இந்த லோ முடியாமல் கீழே வந்தான். கீழே வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு கரெக்டாக மேலேருந்து விழுந்து ஃபஸ்ட்டு புல் பேக் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த புல் பேக்லேயே வந்து நின்னான் பார்த்தீங்களா.
இப்போ நான் ஒரு இடத்துல சொல்ல இந்த ஃபஸ்ட்டு புல் பேக்கை பிரேக் பண்ணணும்னு சொல்கிறது எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நான் என்னுடைய வீடியோஸில். எக்கச்சக்கமான நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் நான். ரைஸ் ஆகும்போதும் அதே தான். ஃபஸ்ட்டு புல் பேக் தான். அந்த ஃபஸ்ட்டு புல் பேக்கை அவன் வந்து கட் பண்ணானா அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருப்பான். ஒன்று கன்சால்டேட் பண்ணுவான், இல்லைனா ட்ரெண்டு பண்ணுவான். ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ ஒரு தடவையும் மேலேருந்து நல்லா விழுந்தது, பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு புல் பேக்கு இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணானா? கட் பண்ணல. இங்கே லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. வெரி குட். ஆனால் மேலே போகும்போது என்ன பண்ணோம்? இதை கட் பண்ணி மேலே போனோம். அப்புறம் கீழே வரும்போது இப்படி வந்து போனோம். அடுத்த லெவல்ஸ் இந்த மாதிரி வந்து நடக்கணும். நடந்ததா? நடக்கலை. அப்போ என்ன ஆகும்? இந்த லெவலை கட் பண்ணலன்னா என்ன ஆகும்? கட்டாயமாக புது லோ வச்சுருவான்ட்டு நீங்கள் வந்து நம்பலாம். புது லோ வச்சானா மேலே போய் கீழே வந்து அந்த லெவல்லையே நின்றுட்டு இருந்துட்டு அங்கேருந்து மேலே போகும்போது இந்த லெவல்ஸை கட் பண்ணி மேலே போயிட்டான். அடுத்து இந்த லெவலில் வந்து நின்றுச்சு ப்ரைஸ். லோ வைக்கலையா? ஓகே, வெரி குட். இந்த இடத்துலேருந்து வந்து மறுபடியும் மேலே போயிடுவான்னு அர்த்தம். மேலே இப்படி போயிடுவான்னு. போகலை, இந்த இடத்துல நிற்கிறான். மறுபடியும் வந்து லோ வச்சுட்டு வரான்னா புது லோ வச்சுருவான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் சொல்கிறேனே, ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போய் ட்ரேட் பண்ணணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஃபாரெக்ஸில் நிறைய சிமுலேட்டர்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னா லாட் சைஸை ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் ட்ரேட்ஸை வந்து ஆரம்பித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வரைஞ்சி காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாமே இதில் நடக்கிறது எல்லாமே அதே தான். திரும்ப அதே தான் நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக நடக்குது. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு எதிராக வந்து எப்போ மார்க்கெட்டை வந்து திரும்புது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. கற்று வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு பாதி கிணறு வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னு தான் வந்து நீங்கள் நினச்சிக்கலாம். கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் எப்படி எடுக்குது, எந்த இடத்துல எடுக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களுக்கு எதிராக போகுதா, இல்லை உங்களுக்கு ஆதரவாக போயிட்டே இருக்குதா, அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறோம். அது வந்து நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். உங்களுடைய விடுமுறை தினத்தை வந்து நல்லா மகிழ்ச்சியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் என்னோட இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு. வணக்கம்.